ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தான் செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ இது வந்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ வந்து முட்டை ஏற்கனவே 6 முட்டை வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயிலே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா முட்டையை இது கூட சேர்த்திருங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். மசாலா அதில் ஒட்டி வரணும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு முட்டை கூட. இப்போ இந்த முட்டையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்திக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக வந்து பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் 8 பருப்பு சேர்த்திக்கோங்க. இதுக்கு பதிலாக பச்சை மிளகா காரத்துக்கு 2 சேர்த்திக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக வந்து தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்தது தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தூள் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போது அடுத்ததாக வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக நல்லா இருக்கும். இப்போ மூடி போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் கிரேவிக்கு நல்லா கலர் கொடுக்கும், நல்லாவும் திக்காகவும் இருக்கும். அதனால் இப்போ அதே கடையிலேயே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதில் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணியிருந்தா சேர்த்திக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வெந்து வந்தால் போதும். கலர் வந்து ரொம்ப சேஞ்சான அவசியம் கிடையாது. இப்போ நல்லா வதக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்திருங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இது வந்து நம்ம அப்படியே அரைச்சதுனால பச்சை வாடை இருக்கும். அந்த பச்சைத்தன்மை எல்லாம் போய் ஈரத்தன்மையெல்லாம் போனால் தான் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா தலை நல்லா கொதித்து வந்துகிட்டு இருக்குது. ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா இன்னும் நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது. இன்னும் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வதக்கலாம். பாருங்கள், இன்னும் சூப்பராக நல்லா வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜார் அலம்பிட்டு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, குழம்பு எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணி மாதிரி செய்ய போகிறேன் கெட்டிய பதத்துக்கு. நீங்கள் கிரேவி பதத்துக்கு செய்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக விடலாம். இப்போ மூடி வச்சுக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வெந்து வந்திருக்குது. ஆயிலெலாம் பாருங்கள் நல்லா வெளியே நல்லா வந்திருக்குது. இந்த அளவுக்கு கொதித்து வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்திக்கோங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கு எத்தனை முட்டை வேக வேணாலும் இதில் சேர்த்திக்கோங்க வேக வச்சு. இப்போ இதை வந்து நல்லா மெதுவாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே எல்லாமே மசாலாவும் வெந்துருச்சு, முட்டையும் நல்லா வறுத்துட்டோம். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் கிடையாது. பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா கலந்து கொடுத்தாச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மெதுவாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வெந்து வரட்டும், மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா எல்லாம் கொதித்து நல்லா வந்திருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம முட்டை குழம்பு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலையை நறுக்குன்னு சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ லைட்டாக கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் சப்பாத்தி கூட ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பவுலில் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், முட்டை கிரேவியும் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி கூட சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், சப்பாத்தி கூட செம டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூட நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.